அதே மாதிரி இவங்களுடைய விழாவுக்கு பிரதமர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போதெல்லாம் வராத ஒரு சர்ச்சை இப்ப மட்டும் ஏன் வருது? அந்த ஃபைல்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானது. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை IPS அவர்கள் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் நம்ம ஏற்கனவே பல தடவை சொன்ன ஒரு செய்தி தான். அதில் ஒரு சின்ன தொடர்ச்சியான ஒரு அப்டேட் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையும் அப்புறம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்து தான் தமிழர் திருநாளை கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் அதாவது FETNA அதான் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை திரு அண்ணாமலை IPS கலந்து கொள்வது இந்து மதத்துக்கே எதிரானது. அவர் இந்து மதத்துக்கு விரோதமாக போகிறாரு, ஐயோஹோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு 2ஆம் தேதி தொடங்கியிருக்கு. 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 3 நாள் தொடர்ந்து அது நடக்குது. அதில் 3ஆம் தேதி அதாவது நாளைக்கு, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு உள்ள நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை IPS கலந்துக்கிறாங்க. சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, சோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாமகனுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு வாழ்த்து தெரிவித்து நேரடியாக கலந்துக்க முடியாததுனால அவர் வீடியோ மூலமாகவும் இதில் அவருடைய வாழ்த்து வீடியோவும் அதில் ஒளிபரப்புகிறாங்க. இதுதாங்க அதில் உள்ள விஷயம். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றபோது அவரை இந்த தமிழ் சங்கத்தில் உள்ள, அதாவது வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையில் உள்ள நிர்வாகிகளாம் சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய விழாவுக்கு பிரதமர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அந்த பெப்னானி வச்சுருக்காங்களா, வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவைன்னு வச்சுருக்காங்களா, அந்த பேரவையினுடைய நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் கலந்துருக்காங்க. அதனால் இது இதில் பாஜகவினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலேயே பலரும் இதில் கலந்துருக்காங்க. அண்ணாமலை இதில் கலந்துக்கிறது ஒன்றும் புதுசான ஒரு செய்தியே கிடையாது. அண்ணாமலை கூட இதுக்கு முன்னாடி இதில் கலந்துருக்காரு. அப்போதெல்லாம் பாஜகவில் இருந்தபோது அப்போதெல்லாம் வராத ஒரு சர்ச்சை இப்போ மட்டும் ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. மற்ற தலைவர்களெல்லாம் இதில் கலந்து கொண்ட போது வராத ஒரு விவாதம் இப்போ மட்டும் ஏன் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னொரு இது. அப்படின்னா அண்ணாமலை IPS எங்கே அவரை ஒரு பேசுபடு பொருளாக அவர் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். தமிழகத்தில் திரு அண்ணாமலை IPS ஒரு பேசுபடு பொருளாக இருக்கார். அவரை சுற்றி தான் ஒன்று அவரை பாராட்டினாலும் அது செய்தி ஆகுது, அவருக்கு எதிராக யாராவது பேசினாலும் அது செய்தி ஆகுது, அவர் ஏதாவது ஒரு கருத்தை பாராட்டினாலும், அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கையை பாராட்டினாலும் அது செய்தி ஆகுது, இல்லை மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு செய்தியை அவர் விமர்சனம் பண்ணினாலும் அது செய்தி ஆகுது. இதுதான் முக்கியமான ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பண்புன்னு நான் அந்த இடத்துல நான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சமயத்தில் 2012 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த நேரம், 2014 அவர் தேசிய அளவில் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி குஜராத்துக்கு 2012 காலகட்டத்தில் நாங்கள் போனோம். திரு தம்பி சரவணன் தங்கத்துறையும் நானும் போனோம். அங்கே என்ன பர்பஸுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா, குஜராத், அதாவது மோடியின் குஜராத் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக போனோம். தம்பி சரவணன் தங்கத்துறை தான் அதனுடைய ஆசிரியர். கிழக்கு பதிப்பகத்துலேருந்து அந்த புக்கு அப்போ வெளியே வந்தது. அந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது மோடி தலைமையிலான அந்த குஜராத் அரசாங்கத்தில் குஜராத் மாநிலம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல்கள் அதில் எடுத்திருந்தோம். அங்கே நிறைய பேரை போய் சந்தித்தோம். திருப்புகழ் IAS கூட நாங்கள் போய் பார்த்தோம். இறை அன்பு IAS இருக்கார்ல, அவருக்கு அண்ணன் திருப்புகழ் IAS அந்த நேரத்தில் அவர் குஜராத் மாநிலத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறை செயலாளராக இருந்தார். அது பெரிய காமெடி என்னென்னா, நம்ம அவரை போய் பார்த்துட்டு நாங்கள் வர்றது வரைக்கும் அவர் குஜராத் தமிழனுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனோம், வேறு ஒரு இதில் எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க, நாங்கள் போய் பார்த்தோம், அவரை தலைமைச் செயலகத்தில் போய் பார்த்தோம். அவர்கிட்ட தேவையான தகவல்களெல்லாம் தம்பி சரவணன் தங்கத்துறை கேட்டார், அவரும் எல்லாமே கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து எல்லாம் பேசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு மறுநாள் அவரை பற்றி பேசும்போது அப்போ அவர் பேரெல்லாம் கரெக்டாக எங்களுக்கு சொன்னதாக ஞாபகம் இல்லை. மக்கள் செய்தி தொடர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. நேரே போனோம், பேசணும். அவரும் இதெல்லாம் நிறைய தகவல்களெல்லாம் சொன்னார், கொடுத்தாரு. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோமே ஒழிய அவருடைய பேர், அவருடைய விசிட்டிங் கார்டு அப்படி எதுவுமே வாங்கலை.
அவருடைய பேர் என்னங்கிறதே நாங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கலை, தெரிஞ்சிக்கலை. ஏன்னா அது தேவைப்படல. அதனால் அப்படியே வேகமாக போயிட்டேன். பல துறைகளுக்கு போயிட்டு வந்த நேரம் அது. அப்படி வந்துகிட்டே இருந்தோம். மறுநாள் வந்து திருப்புக்குள் ஐஏஎஸ் இங்கே தானே இருக்கார், சரி அவரையும் பார்த்துட்டு போமா வந்தாச்சுல அப்படின்னு தேடும்போது தான் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போன நரேஷ்ன்னு நினைக்கிறேன் அவருக்கு பேர். அவர் சொன்னார், நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த தேர்ட் பர்சன் தான் திருப்புக்குள் ஐஏஎஸ் ஆல்ட்ராசாக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல. இப்படி நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு தகவல் வந்து என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளப்பட்டது. எப்படின்னா அந்த நேரத்தில் திரு நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சர், அவ்வளோதான். ஆனால் நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாராவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா ஆல் இந்தியா நியூஸ் ஆயிரும். உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த 2011க்கு முன்னாடி அவர் இருந்தார். அப்போவே வந்து இவர் டெல்லிக்கு போகும்போது வந்து மோடியை பற்றி ஏதாவது 2 வார்த்தை நல்லா பாராட்டி சொல்லிட்டு வந்துடுவார். யார்? மு கருணாநிதி அவர்கள். இவர் இங்கே பாராட்டின உடனே அது வந்து வட இந்திய சேனல்கள் அது செய்தி ஆயிரும், ஆல் இந்திய நியூஸாக மாறிடும். பலரும் வந்து இன்னும் பலர் வந்து அவரை திட்டுவாங்க. மோடியை வந்து இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதுக்கு பிறகு உள்ள சில விஷயங்களை வச்சு அவரை வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க இல்லைன்னா அந்த காங்கிரஸுக்காரங்க எல்லாம் வந்து பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் நரேந்திர மோடியை திட்டிருக்காங்க. அந்த திட்டுற செய்தி எல்லாமே ஆல் இந்திய நியூஸாக வந்துடும், ஆல் இந்திய செய்தி ஆகிடும். இப்படி அன்னைக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பேசுபடு பொருளாக இருந்தார். குஜராத் மாநிலத்தில் தான் முதலமைச்சர், ஆனால் ஆல் இந்திய லெவலில் அவர் பேசுபடு பொருளாக இருந்தார். குஜராத்தினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக அந்த புக்கு நாங்கள் எழுதுன பாருங்க, மோடியின் தமிழகம்ங்கிற புக்கு வந்து தமிழகத்தில் இலா கணேசன் அப்புறம் வந்து ராமகோபாலன்ஜி இவங்க எல்லாம் கூட அந்த புக்கை பற்றி நிறைய இடங்களில் பேசினாங்க. நிறைய இடங்களுக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து 2014க்கு பிறகு மாநில தலைவராக வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து 2014, அதுக்கு முன்னாடியே தெரியல, எனக்கு வருஷம் கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த புக்கு வந்து 2012 லாஸ்ட்லேயே ஏதோ வெளியே வந்துச்சு. இந்த புக்கை தான் அதாவது சீமானுடைய திருமணத்துக்கு பரிசு பொருளாக கொடுத்ததே இந்த புக்கை தான் கொடுத்தாங்க. இப்போ கூட அந்த ஃபோட்டோ தேடினீங்கன்னா கிடைக்கும். யார்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சீமானுக்கு திருமணத்துக்காக கொடுத்த பரிசு வந்து மோடியின் குஜராத்துங்கிற புத்தகம் தான். அவருக்கு அந்த ஃபோட்டோ கிடச்சிது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு மோடி வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபடு பொருளாக இருந்தார். அதே மாதிரி தான் இப்போ தமிழக அளவில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகம் மட்டும் இல்லைங்க, ஆந்திராவில் அவர் இங்கே தமிழகத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு வந்து அவர் பாஜகவில் சேரலைன்னா அவர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கெல்லாம் பாஜகவுக்கு வந்த பிறகு அவர் தெரிந்த முகமாக மாறினார். தமிழகத்தில் கிராமப்புறங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் ஆனார், அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்நாடகத்தில் ஒரு சிங்கம் அண்ணாமலைன்னு பேரே வாங்கினவர். அவருடைய சில போலீஸ் நடவடிக்கையை தான் சிங்கம்ங்கிற படத்தையே எடுத்தாங்க. சிங்கம் 2ல் நீங்கள் நல்லா நினைவிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய தாதாவை தூக்கிட்டு வர மாதிரியெல்லாம் கதை வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் வந்து சூர்யா நடிச்சிருக்கிறது அது ரியல் கிடையாது, அது ரியல் ஹீரோ தான். படத்தில் அது நடித்தார், அவ்வளோதான். அதனுடைய ரியல் ஹீரோவே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். அதனால் அவருக்கு தமிழகத்துலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபடு பொருளாக, அவர் பாஜக தலைவரானதுலேருந்தே அவர் பேசுபடு பொருளாக தான் இருக்கார். இப்போ பாருங்கள், அவர் பாஜக தலைவர் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது, பாஜக விட்டே வெளியே போயிட்டார். ஆனாலும் அது ஒரு பேசுபடு பொருளாகவே அவர் இருக்கார் பாருங்கள். அவர் எதை பண்ணினாலும் அது விவாத பொருளாகவே மாறுது, விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாகவே மாறுது பாருங்கள். அதனால் நான் இதை சொல்ல வந்தேன். இன்னொரு கூடுதல் தகவலை அதை பற்றி சொல்ல வேண்டியது, நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை நெகட்டிவாகவே பரப்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஆர் பாலட்டி அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லாம் வெளியிட்டது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அந்த ஃபைல்ஸில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானது அப்படி சொல்லி தான் அவருக்கு மேலே மான நஷ்ட வீடு வழக்கு 100 கோடி ரூபாய் எனக்கு வந்து நஷ்டஈடு தரணும்னு சொல்லி அவருக்கு மேலே வழக்கு தொடர்ந்தது டிஆர் பாலு, திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர். அவர் வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கை வந்து அண்ணாமலை வந்து எப்படி வாபஸ் வாங்க முடியும்? எனக்கு இந்த விஷயம் புரியலை. அதாவது அதாவது ஜட்டி கல்யாணராமன் இருக்கா பார்த்தீங்களா, அண்ணாமலைக்கு ஜட்டி வாங்கி கொடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ஜட்டி வாங்கி கொடுத்தேன், அப்புறம் டவுசரை வாங்கி கொடுத்தேன், கோட்டு வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தேன். அப்படியே அந்த கல்யாணராமன் அதுக்கூடிய பில்லையும் கொஞ்சம் வெளியிட சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் வாங்கி கொடுத்தாருல, அந்த பில்லை கொஞ்சம் வெளியிட்டால் நல்லாயிருக்கும். இவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்து அதில் ஒரு டீல் பேசிக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். எனக்கு ஒரு விஷயம் புரியலை. வழக்கு போட்டது யார்? நல்லா யோசித்து பாருங்கள். வழக்கு தொடுத்தது யார்? டிஆர் பாலு. அந்த வழக்கில் நேரடியாக கோர்ட்டில் வந்து ஆஜராகவே ஆகும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்டது யார்? அண்ணாமலை ஐபிஎஸ்.
அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினது யார்? டிஆர் பாலு. ஏன்டா தேவையில்லாமல் வழக்கம் போல் எல்லா மாடும் முட்டாதுன்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்ம நடந்துக்கிட்டோமே, தேவையில்லாமல் இப்போ கோர்ட்டில் விட்டு நம்மளை வந்து உரினி உரிக்கிறாரு அண்ணாமலைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சுது. மறுபடியும் அவர்கிட்ட நேரடி விசாரணை நடத்த போகிறேன்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். மறுபடியும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது. மறுபடியும் விசாரணை வரும்போது நேரடியாக இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். அவர் கேட்டலண்டா, அவர் சொன்ன அது என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்ததுனால அவர் என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்காரு, என்னென்ன மோசடி நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன சாராய ஆலைகளெல்லாம் நடத்த எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வந்துட்டு இதுதானே உண்மையிலே நடந்தது. இப்போ மிச்ச மீதி இருக்கதும் இன்னும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து வாபஸ் வாங்குறார். வழக்கு தொடுத்தவர் தானே வாபஸ் வாங்க முடியும். அதில் எப்படி டீல் பேச முடியும்? டீல் பேசினதை வழக்கு தொடுத்தவங்க தான் கேட்கணும். நாங்கள் தான் வழக்கு, அவர் தான் வழக்கு போட்டிருக்காரு டிஆர் பாலு, அண்ணாமலை பற்றி போட்டிருக்காரு. அப்படி அண்ணாமலைகிட்ட டிஆர் பாலு தான் வந்து நான் அந்த வழக்கை நான் வந்து கண்டினியூவாக நடத்த விரும்பலை, அதனால நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்குறாரு அப்படின்னா அது கோர்ட்டில் தான் அவர் கேட்கணும். அது வேற. நீ இந்த வழக்கில் வந்து நான் அவரே வழக்கை வாபஸ் வழக்கை தொடுத்தது அவர், இதில் அண்ணாமலை எதுக்கு டீல் பேசணும்? அவருக்கு இப்போ அண்ணாமலை பக்கத்தில் தவறு இருந்து இவர் பொய்யான தகவலை சொல்லியிருந்தால் அப்போ வேணால் நீங்கள் வந்து நான் தெரியாமல் போட்டுட்டேன்னு, நான் போட்டதில் உண்மைத்தன்மை இல்லைன்னு இது கேட்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், இவர் கையில் எல்லாமே நல்ல அதிகாரப்பூர்வமான ஆதாரங்களெல்லாம் வச்சுருந்தனால தானே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினால தானே பழையபடியும் நாம் வந்து அசிங்கப்பட வேண்டாம் கோர்ட்டில் போயின்னு சொல்லி தானே டிஆர் பாலு ஓடி ஒளிஞ்சார். ஓடி ஒளிகிற முகமாகத்தானே அந்த ஒரு வாபஸ் வாங்கினார். அப்புறம் அண்ணாமலைக்கு இதில் என்ன பங்கு இருக்குது? எனக்கு அந்த விஷயம் புரியலை. அண்ணாமலை வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. கல்யாணராமன் சொல்கிறார், அதை ஜட்டி கல்யாணராமன் சொல்கிறார். அப்படி அந்த பட்டப்பேர் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதை ஜட்டி கல்யாணராமன் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து அண்ணாமலை வந்து வாபஸ் வாங்கிடுவார், அது டீல் எல்லாம் பேசிட்டாங்க. அண்ணாமலை எதுக்கு டீல் பேசணும்னு கேட்குறேன். வழக்கை தொடர்ந்தது டிஆர் பாலு, பாதிக்கு இப்போ சிக்கலில் மாட்டினது டிஆர் பாலு, அவருடைய வண்டவாளெல்லாம் வெளியே வந்தது டிஆர் பாலுக்கு. திமுகவுக்கு அதனால் பெரிய நெருக்கடி. பல வகையில் திமுகவும் டிஆர் பாலுவும் டேமேஜ் ஆகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க தானே தேவையில்லாமல் வழக்கை தொடர்ந்துட்டோம். அதாவது இந்த ஆப்பு அசைத்த குரங்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வால் உள்ள போய் ஆப்பை தேவையில்லாமல் அசைச்சிட்டு அதுக்கு உள்ளால ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க, அதை ரெண்டாக பொழந்து வச்சு ஆப்பை வச்சுருக்காங்க. அப்போ அதில் மரத்தை புழக்கிறதுல இடைவெளி இருக்கும், அதுக்குள்ளார வால் மாட்டிக்கிச்சு. குரங்கு கூட வால் உள்ள மாட்டலை, உள்ளே போயிட்டு அது போய் ரெண்டு ஆப்பை அசைச்சிட்டு அசைக்க ஆப்பு மேலே வரும். மேலே வரும்போது மரம் ஒன்றா சேரும். அதை உள்ளே நெருங்கும் போது இது வால் உள்ளே போய் சிக்கிட்டுனா குரங்கு என்ன ஆகும்? அதுக்கு தான் ஆப்பு அசைத்த குரங்கு போல. ஆப்பை அசைச்சிட்டு தேவையில்லாமல் வாலை கொண்டு போய் உள்ளால விட்டு கடைசியில் இப்போ குரங்குக்கு வால் மாட்டிக்கிட்டு இப்போ தப்ப முடியலை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மாட்டினவர் தான் டிஆர் பாலு. அதிலேருந்து வெளியே வரணும்னா அவர் தானே பேரம் பேசணும். பேரம் பேசுகிற வழக்கை வாபஸ் வாங்கன்னு கோர்ட்டில் சொல்லணும். அவர் சொல்லிட்டாரு. அதனால் இந்த வழக்குகளெல்லாம் நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார், அறிவிச்சிட்டு போயிட்டார். அதுதானே நாங்கள் நடந்தது. இதுலேயுமா அண்ணாமலை வந்து டீல் பேசிட்டாரு. டீல் பேசினார்னா அவர் எவ்வளோ டீல் வாங்கினார், எவ்வளோ டீல் பேசினாருன்னு சொல்லி உடனே இன்றைக்கி வெளியிடுங்க ஐயா, அதையும் வெளியிடுங்க. எதையாவது சொல்லணுங்கிற ஒரு இதில் வந்து அப்படி சொல்கிறாங்க. கடந்த சில நாட்களாக ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட பேசுனதில் ஒருத்தர் வந்து ஒரு தகவலை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து கல்யாணராமன் சரி என்ன இருந்தாலும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கேடி ராகவனை வந்து பாதுகாத்திருக்கணும், காட்டி கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அது புரியலை. என்ன அப்படின்னு கேட்டேன். மாநில தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருந்தபோது கேடி ராகவனுக்கு மேலே அந்த செக்ஸு சம்மந்தப்பட்டதை மதன் ரவிச்சந்திரன் வந்து வீடியோலாம் எடுத்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாமலைகிட்ட போய் அவர் கேட்டிருக்காரு. அதை உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கேட்கும்போது அவர் வந்து கேட்குறாரு, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நல்லா யோசனை பண்ணுங்க. இவர் வந்து அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. யார்? மதன் ரவிச்சந்திரன். ஆடியோவில் வந்து அண்ணாமலை பேசுகிறது பதிவாகுது, இவர் பேசுகிறது பதிவாகுது. இவர் வந்து என்ன ரவிச்சந்திரன் என்ன மதன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து கேடி ராகவன் சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியிடலாமான்னு கேட்குறாரு. தாராளமாக வெளியிடுங்கன்னு சொன்னார் அண்ணாமலை. அண்ணாமலை ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் வெளியிட்றாதுங்க, அது என்ன இருந்தாலும் எங்கள் கட்சி கெட்ட பேராக போகுது, அதனால் நீங்கள் இருங்க, நம்ம பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வீடியோவும் மதன் வெளியிட்டிருப்பார்ல, அந்த ஆடியோவும் வெளியிட்டிருப்பார்ல. மதன் அந்த ஆடியோ வெளியிட்டா அண்ணாமலைக்கு தானே பெரிய கெட்ட பேர், பயங்கரமான நெருக்கடியில் மாட்டியிருப்பார்ல. இவர் வந்து கேடி ராகவனுக்கு வீடியோ இதில் மாட்டினதில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி திரிச்சிருப்பாங்கல்ல, மாற்றி கதையை வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருப்பாங்கல்ல, அண்ணாமலையும் சேர்த்து. இல்லை, அதுக்கு தான் ட்ரை பண்ணார் அவர்.
அவர் ஏதாவது உள்ளே வந்து விழுவார், அவரையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவர் அதுக்கு ஏதாவது பேசுவார், ஏதாவது ஒன்றை சொல்லுவார்னு எதிர்பார்த்து தான் அண்ணாமலைகிட்டே ரவிச்சந்திரன் பேசி அது பலிக்கலை. அவர் நீ என்ன வேணால் பண்ணிட்டு போய், அது ஒன்றும் பிரச்சனை, அது ஓ விருப்பம், அது நீங்கள் பார்த்துடுங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் க்ளீனாக அதை வெட்டி விட்டுட்டார். அதில் ஏன் காப்பாற்றலைன்னு சொல்லி கேடி ராகவன் தரப்பில் இருந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். கேடி ராகவனுக்கு சாதகமாக கேட்டார், அவருக்கு தரப்பில் இருந்துன்னு நம்ம எடுக்க முடியாது. ஒரு தடவை அந்த இதை அவர் அதை நியாயப்படுத்தி என்கிட்ட கேட்டார். இந்த இடம் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது. ஆமாம், ஒரு சாதாரணமாக யோசிக்கும் போது என்ன இருந்தாலும் பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி, ஒரு மாநில செயலாளராக ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார், பொதுச் செயலாளர் இருந்தார், செயலாளர் ஏதோ துணைத் தலைவர் ஏதோ பொறுப்பில் இருந்தார். அந்த சமயத்தில் கேடி ராகவன் அவரை வந்து ஒரு மாநில தலைவர் காப்பாற்றிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அது சரியாக தான் இருந்துச்சு. அது ஏதோ மாட்டிக்கிட்டாரு, அதனால் காப்பாற்ற வேண்டாமா, அவரையும் வந்து காப்பாற்றிருக்கணுமா, ஆனால் காப்பாற்றுறதுக்கு போய் இவரும் சேர்ந்து கெட்ட பேரை சுமக்கணும் அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸரான அந்த மூளை யோசிக்கும்ல. நம்ம இதில் ஏதாவது அவருக்கு சாதகமாக வந்து பேச போய், இல்லைன்னா அவரை காப்பாற்ற போய் நம்மளும் சேர்ந்து இப்போ கெட்ட பேரை ஆகிறதுக்கு இல்லை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சனால தான் அவர் அதை விட்டுட்டார். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, என்கிட்ட கேட்ட நபராக இருக்கட்டும், இல்லைனா இது கொஞ்ச நாளாகவே நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க, திரை மறைவில் நிறைய பேர்கிட்ட இதை விவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எப்படி அண்ணாமலை காப்பாற்றாமல் விட்டார், அண்ணாமலை காப்பாற்றாமல் விட்டார், கேடி ராகவனும் வந்து அவர் தானே காப்பாற்றிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், கேடி ராகவன் அந்த தவறை செய்தாரா இல்லையா? அதை மட்டும் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு குற்றவாளிக்கு துணையாக ஆதரவாக குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக ஒரு போலீஸ் அதிகாரியை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தவர், ஒரு நேர்மையான பாஜக தலைவராக இருந்து வழி நடத்திட்டு இருக்கக்கூடியவரை தவறுக்கு துணை போங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எனக்கு அது புரியலை. எனக்கு அது புரியவே இல்லை. இதுவரைக்கும் கேடி ராகவன் அவர் செய்தது தப்புங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட பேசினவர் நபரும் அதை சொல்லலை. அவர் செய்தது தப்பு தானே அப்படிங்கிறத, அதை அவர் செய்தது தப்புங்கிறத அவரும் ஒத்துக்கலை. அவரும் அதை வந்து நம்ம செய்த தப்பு, சரி பரவாயில்ல, அதுக்கு பரிகாரம் தேடுவோங்கிற அடிப்படையில் கேடி ராகவனும் அப்படி நினைக்கல. கேடி ராகவனும் இப்படி தான் நினைக்கிறார். அவர் என்ன நினச்சிருக்க நான் கேள்விப்பட்ட வரையில் என்ன நான் சொல்கிறேன். அவரும் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, அண்ணாமலை என்ன காப்பாற்றலாம், அண்ணாமலை என்ன வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன வந்து எனக்கு சார்பில் அவர் வந்து என்ன காப்பாற்றிருக்கணும்ல, அந்த வீடியோ வெளியே வராமல் தடுத்துருக்கணும்ல, அதை எப்படி தடுக்க முடியும்? அண்ணாமலையும் சேர்த்துலாம் இழுத்து விட்டுருப்பாங்க. சரி, ஏன் தடுக்கணும் அதை கேட்போம். ஏன் தடுக்கணும் அதை? நீ யோக்கியனாக இருந்தால் நீ வந்து ஒன்றை காப்பாற்றுக்கு 4 பேர் வருவாங்க. தப்பு செய்த ஒன்று என்ன, அதுக்கு தான் கட்சி வளர்க்குறோமா? கட்சி வந்து ஊரில் யாரெல்லாம் என்ன தவறுகளெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு அதுக்கு தான் கட்சி. அப்படின்னா கட்சி எப்படி வளரும், கட்சி எப்படி நல்ல ஆட்சியை கொடுக்கும், எப்படி ஒரு நேர்மையான பாதையில் செயல்படும்? இது என்னுடைய கேள்வி. இது மாதிரி பல விஷயங்கள் பாஜகவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டியன்னு நினச்சேன்னு சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், நம்முடைய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தேசியவாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள். நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். அவசியம் வாங்கி படிங்க. புக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லாட்டாலும் அதை வாங்கி 2 அத்தியாயத்தை புரட்டுங்க. உங்களுக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி புக்கை எழுதணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 9092345641 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸை முகவரியை அனுப்பிவிடுங்க. பின்கோடை மறக்காமல் போட்டு விட்டுருங்க. இதனுடைய விலை வந்து 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் வந்து கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபாய் ஆகும். மற்ற மாநிலங்களில் 450 ரூபா புக்கு செலவும் கொரியர் செலவு எல்லாம் சேர்த்து. ஜிபே அல்லது ஃபோன்பே இதே நம்பர் தான். இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. புக்கு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். இதுதாங்க தகவல். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே வாங்கி ஒரு 5400 பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்கீங்க. அவசியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து படிக்க வச்சுட்டு கொஞ்சம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 2 பேர் அதை படித்தாங்க, ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 4 பேருக்கோ படிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது போய் சேருங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.